அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. சஃபர் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான திக்ருகளை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுமே மகத்தான இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அழகான திக்ருகள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி வார்த்தைகள் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம தனியாக தஸ்பீஹ் செய்து கேட்டாலே அல்லாஹ் தாலா ஒரு துஆவை கூட மிச்சம் வைக்க மாட்டான். இந்த அனைத்தையுமே சேர்த்து நம்ம கேட்கும்போது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா சந்தோஷத்திலேயே இதனுடைய நன்மையின் கணத்தினாலேயே நாம் கேட்பதை அல்லாஹ் நிமிடத்தில் கொடுத்து விடுவான். மேலும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதே போலதான் வியாழக்கிழமைக்கு ஏராளமான சிறப்புகளையும் பலன்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கறான். சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அமல்களை எந்த அளவு அதிகப்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் சிறப்பு இருக்கு. நம்ம ஒரு நேரத்தை எப்படி சிறப்பிக்க முடியும்? அல்லாஹுவோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் சிறப்பிக்க முடியும். அப்படி அமல்களால நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க என்ன நினைவு கூறுங்க, நான் உங்களை நினைக்கிறேன். நீங்க ஒரு ஜான் என்கிட்ட நெருங்கி வந்தீங்கன்னா நான் ஒரு முழம் உங்ககிட்ட நெருங்கி வருவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம சிறப்பாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்கணும். இந்த மாதிரியான அமல்களை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். நம்ம துஆ கேட்கறது தான் இருக்கிற வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அந்த நாளையும் நேரத்தையும் பயன்படுத்தி இது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட குட்டி திக்ருகளை கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப இலகுவாக நம்ம ஆசைப்படுறத அடைந்து கொள்ள முடியும். இன்னும் யாரெல்லாம் விதியை மாற்றிக்கொள்ள நினைக்கிறீங்களோ, இன்னும் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும், ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும், ஆசைப்பட்ட விஷயத்தை அடைந்து கொள்ளணும், இன்னும் அல்லாஹ்வினுடைய அன்பை அடையணும், இன்னும் ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கணும், இன்னும் எல்லா காரியத்திலையும் இரு உலகிலும் அல்லாஹ்விடமிருந்து உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாமல் செய்ய தொடங்கிடுவீங்க. ஏன்னா இதற்கு அப்படிப்பட்ட மகத்துவங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அதற்கான ஒரு சின்ன உதவியவாவது இன்றைக்கு இரவுக்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கொடுப்பான். இன்றைக்கு துஆ கபூலான சந்தோஷத்தில், நிம்மதியில், ஆனந்தத்தில் தான் நீங்கள் தூங்க போகிறீங்க. அப்படிப்பட்ட அந்த மகத்தான 26 குட்டி திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதுல எல்லாமே இருக்கு. சிறந்த ஸலவாத் இருக்கு, சிறந்த இஸ்திக்ஃபார் இருக்கு, சிறந்த திக்ருகள் இருக்கு, சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயர் இருக்கு. சுபஹானல்லாஹ், இதுல எல்லாமே இருக்கு. அனைத்தையும் சேர்த்த ஒரு கோர்வை, இன்னும் காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அப்படின்னே நான் சொல்வேன். எல்லாருமே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களுக்கு ஏதேனும் ஆசைகள் கபூலாகணுங்கிற நேரத்துக்கு இந்த திக்ரு உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆனந்தத்தை, பேரானந்தத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க இந்த திக்ருகளை நீங்கள் விட மாட்டீங்க. எல்லாமே ஒரு லைனை கொண்ட, ஒரு வார்த்தையை கொண்ட குட்டி திக்ரு தான். இப்போ அந்த திக்ருகள் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல சிறந்த ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வாலிஹி வ இத்ரதிஹி பி அததி குல்லி மாலூமின் லக. சிறந்த ஸலவாத். அடுத்தது சிறந்த இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி யா ஹய்யு யா கய்யூமு. சிறந்த இஸ்திக்ஃபார். அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தது திக்ர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அடுத்தது அல்லாஹ்வினுடைய பெயர் அல்லாஹு சமத். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. யா ஹய்யு யா கய்யூமு யாதல் ஜலாலி வல் இக்ராம். யா ஹன்னானு யா மன்னானு. சய்யிதினா கரீம், சய்யிதினா ஜவாத், சய்யிதினா ரഊஃப், சையதினா ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஃகுஃபிர் லில் முஅமினீன வல் முஅமினாத்தி. அல்லாஹும்ம ஃகுஃபிர் லில் வாலிதைய. அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுல் கஃபூர். அன்தல் ஹாதி அன்தல் ஹக் லைஸல் ஹாதி இல்லாஹு.
ஹக்க ஹூ அல்லாஹு ஹூ ஜஸல்லாஹு அன்னா சையிதினா முஹம்மதிம் மாஹுவ அஹ்லுஹு. இதனுடைய பொருளை கவனிங்க. இதனுடைய பொருளை கவனித்து ஓதனா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும். அது இந்த அமல் அப்படின்னு இல்லை, எல்லா திக்கர்களுமே எல்லா அமல்களுமே நம்ம அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதனா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ இதனுடைய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல இந்த செலவாத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் இன்னும் அவர்களை சார்ந்த உனக்கு தெரிந்த அனைவரின் மீதும் உன்னுடைய செலவாத்தை பொழிவாயாக. அடுத்தது இஸ்திக்ஃபாரினுடைய பொருள், அல்லாஹ்வே மன்னிக்கக்கூடியவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே உயிருள்ளவன் என்றும் அதிலே நிலைத்திருக்கக்கூடியவன். இன்னும் நாம் அனைவருமே அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே. அடுத்தது பிஸ்மில்லாவினுடைய பொருள், அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. இதற்கே ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது, நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதை சொன்னாலே போதும் நம்முடைய துஆக்கள் கபூலாகும். ஏன்னா இதில் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற சிறந்த திருநாமம் இருக்குது. அடுத்தது சுபஹானல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே தூய்மையானவன், அல்லாஹ்வே புகழுக்குரியவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன். அடுத்தது அல்லாஹு சமத் அப்படின்னா அல்லாஹ் தேவையற்றவன். இந்த திக்ரு சொன்னாலே போதும் நம்முடைய அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் கபூலாக்குவான். தேவையில்லாத மனுஷங்களா நம்மளை மாற்றிடுவான். அந்தளவு சிறந்த பெயர். ஆனால் இந்த பெயரினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது. தெரிஞ்சாலும் நம்மள பலருமே அதை கையில் எடுத்து ஓதுறது கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரினுடைய கோர்வையின் மூலமாக இதை நீங்கள் ஓதி பாருங்க. அல்லாஹ் தாலா நிறைய பலன்களை உங்களுக்கு தருவான். அடுத்தது லா ஹவ்ல வலா குவத்தனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது. அடுத்து சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னா, அல்லாஹ்வே தூய்மையானவன், அவனுக்கே புகழ் அனைத்தும். யா ஹய்யூ யா கய்யூம் அப்படின்னா உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே. யாதல் ஜலாலி வல்லிக்ரம் அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே. இந்த எல்லாமே அல்லாஹ்வினுடைய சிறந்த மகத்தான திருநாமங்கள். அதாவது இஸ்முல் ஆலம் அப்படின்னு பல அறிவிப்புகளில் நமக்கு சொல்லப்பட்ட, இன்னும் நாம் அனைவருமே பலமுறை ஓதி பலனடைந்த திக்ருகள் தான். எனவே இதை நம்பிக்கையோடு ஓதுங்க. அடுத்தது யா ஹன்னானு யா மன்னானு. ஒரு நரகவாசி சொன்னா அப்படின்னா சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி பெற்ற ஒரு மந்திரம், ஒரு வார்த்தை தான். ஆனால் இதற்கு ஏராளமான பலன் இருக்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனே, இன்னும் கொடுப்பதில் மகத்தானவனே. இந்த திருநாமத்தை சொன்னாலே போதும் நம்ம கேட்குற விஷயத்த அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும். அடுத்தது நபி அவர்களினுடைய சிறந்த திருநாமம். எப்போவுமே அல்லாஹ்வினுடைய பெயருக்கு எந்த அளவு சிறப்பு இருக்கோ அதே அளவு சிறப்பு ரசூல்லாவினுடைய பெயருக்கும் இருக்குது. ஆனால் இது நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது. இதை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அஸ்மாஉன் ஹுஸ்னாவுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளை விட அல்லாஹாலா அஸ்மாஉன் நபிக்கு நிறைய கொடுத்துருக்கா. ஏன்னா ரசூல்லாவினுடைய ஒரு பெயரை சொல்லி நம்ம துவா கேட்குறது அப்படிங்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு முஸ்தஹப்பான செயல். அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்னும் இந்த பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரை தனியாக நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பெயருக்குரிய தன்மை அல்லாஹ் நமக்கு தருவோம். எப்படி அல்லாஹ்வினுடைய பெயரில் நம்ம தனித்தனியாக நம்ம திக்ரு செய்கிறோமோ, இப்போ அல்லாஹு சமதை நம்ம ஓதுவோம், யா வஹாபு ஓதுவோம், யா ரஸாக்கு ஓதுவோம், நம்முடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஓதுவோம் இல்லையா? அதே போல தான் ரசூல்லாவினுடைய ஒவ்வொரு பெயரையும் நம்ம தனித்தனியாக நம்ம திக்ரு செய்யலாம். இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் வழமையாக ஓதக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னா அஹ்மது ரசூலுல்லா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான ஒரு பெயர். இந்த ஒரு திக்ரை மட்டும் நான் நியத்து வச்சேன் அப்படின்னா, அதாவது ஒரு அவசர காரியம் எனக்கு இப்போவே கிடைக்கணும், எனக்கு இப்போ இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அஹ்மது ரசூலுல்லா தான் நான் ஓதுவேன். சுபஹானல்லாஹ். அந்த பொருளையோ அந்த விஷயத்தையோ அல்லாஹ் தஆலா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். இது நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற திருநாமம். இந்த திருநாமங்கள் அனைத்திற்குமே சிறப்பு இருக்குது. அதில் இந்த பெயர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் மற்றவையெல்லாம் நம்ம எடுத்து ஓதி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா உருது பேசக்கூடிய நாட்டில் இந்த அஹ்மது ரசூல்லா அப்படிங்கிறது ஒரு மந்திர சொல். நம்ம எதை வேணும்னாலும் அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு உலமாக்கள் சொல்லி நிறைய மக்கள் ஓதி பலனடைஞ்சிட்ருக்காங்க. அதனால் நானும் ஓதி பலனடைஞ்சிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதுங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறந்த நபி அவர்களுடைய 4 திருநாமங்களை பார்க்கலாம்.
இன்னும் இந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லும்போது கட்டாயம் செலவாத் ஓதிய அந்த பலனை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். இதில் சேர்ந்து செலவாத்தும் இருக்குது. அதனால் ஓதுங்க. செலவாத் ஓதிய அத்தனை சிறப்புகளையும் நாம் நிமிஷத்தில் அடைந்து கொள்ள முடியும். இதை முழுமையாக தான் நீங்கள் ஓதணும். சையதுனா கரீம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் நீங்கள் ஓதணும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கரீம் அப்படின்னா சங்கையான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக. ஜவாத் அப்படின்னா பொறுமையாளர் அல்லது நமக்கு சாட்சி சொல்லக்கூடியவர். அப்போ நம்ம இதனுடைய பொருளை எப்படி விளங்கணும் அப்படின்னா, மறுமை நாளில் எங்களுக்காக வாதாடக்கூடிய எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக. ரவுஃப் அப்படின்னா அன்பான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக. ரஹீம் அப்படின்னா இரக்கமான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக. அடுத்தது குட்டி செலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனுடைய பொருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக. அடுத்தது ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார் கொண்ட இன்னும் நம்முடைய தேவைகள் உடனடியாக கபூலாகக்கூட ஒரு மந்திர சொல் அப்படின்னா அல்லாஹும் மஃபிர் லில் முஅமினீன வல் முஅமினாத்தி. இதை சொன்னோம் அப்படின்னா இதை நம்மள யாராவது ஒரு சிலர் ஓதினா கூட நம்முடைய அத்தனை பேருடைய துஆவும் கபூலாக்கப்படும். நம் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். இதனுடைய பொருள் அல்லாஹ்வே முஅமினான ஆண்கள் முஅமினான பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. இதை தனியாக நம்ம திக்ர் செஞ்சாலே போதுமானது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம அனைவருடைய துஆவையுமே கபூலாக்குவான். எனவே இன்றைய தினம் இதையும் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது அல்லாஹு மஃபிர் லில் வாலிதைய, அல்லாஹ்வே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இதையும் கட்டாயம் நம்முடைய துஆக்கள்ல சேர்த்துக்கணும். ரசூல்லா கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்தாங்களாமா, நான் நிறைய அமல்கள் செய்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 6 லட்சம் முறை செலவாத்து ஓதுறேன், இன்னும் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், நிறைய திக்ருகள் செய்கிறேன், குர்ஆனை நிறைய முறை ஓதுறேன், சரியான முறையில் ஹலாலான முறையில் வாழுறேன், ஆனாலும் எனக்கு துஆக்கள் கபூல் ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போது ரசூல்லா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்களாம், நீங்கள் உங்களுடைய துஆவில் பெற்றோர்களுக்காக துஆ செய்கிறீங்களா? அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை நலவுகள் செஞ்சாலும் உங்களுடைய துஆக்கள் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. அதனால் இந்த வார்த்தையை நம்ம எப்போவுமே, இன்றைக்குன்னு இல்லை, எப்போவுமே நம்ம துஆ கேட்பதற்காக கையேந்திட்டோம் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களுக்காக நிச்சயம் துஆ கேட்கணும். அதில் இந்த ஒரு திக்ரு மகத்தான திக்ரு. கண்டிப்பாக பெற்றோர்களுக்காக துஆ செஞ்சுட்டு ஒரு துஆவை நீங்கள் கேட்டு பாருங்கள், மறுக்கப்படாது. ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆ, இன்னும் பிள்ளைகளுக்காக பெற்றோர் கேட்கக்கூடிய துஆ ஒருபோதும் மறுக்கப்படாது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வார்த்தையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். எனவே இதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. அல்லாஹ்வே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக. சிறந்த குட்டி இஸ்திக்ஃபார். அடுத்தது ஒரு கொஞ்சம் பெரிதான, இன்னும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடப்பட்ட ஒரு இஸ்திக்ஃபார், அதனுடைய வார்த்தைகளும் இதில் இருக்குது. அது என்ன இஸ்திக்ஃபார் அப்படின்னா, ரப்பே என்னை மன்னிப்பாயாக, இன்னும் என் மீது கிருபை செய்வாயாக, நிச்சயமாக நீயே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், இன்னும் தௌபாக்களை ஏற்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய். இந்த இஸ்திக்ஃபாரையும் நம்ம ஓதிக்கலாம். இதற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. அடுத்தது அன்தல் ஹாதி அன்தல் ஹக்கு அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நீயே நேர்வழி காட்டக்கூடியவன், நீயே உண்மையானவன், உன்னை தவிர நேரான பாதையை யாராலும் காட்ட முடியாது, அல்லாஹ்வை தவிர அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் இது. அடுத்தது ஹக்கு ஹுவ அப்படின்னா அவனே உண்மையானவன், அல்லாஹு ஹுவ அப்படின்னா அவனே அல்லாஹ். அடுத்தது இறுதியாக ஒரு செலவாத்து, சிறந்த செலவாத்து. அதாவது ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா 1000 வானவர்கள் 1000 வருடங்களுக்கு நம்முடைய நன்மைகளை எழுதுகிறாங்க. அதுதான் ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஹுவ அஹ்லுஹு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தகுதிக்கு தக்கவாறு அவர்களுக்கு செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அழகான செலவாத். சுபஹானல்லாஹ். இதில் இன்றைக்கு 26 பலமான திக்ருகளை நம்ம பார்த்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய சில திக்ருகளை மட்டும் நீங்கள் தனியாக திக்ரு செஞ்சாலே போதுமானது. இது அனைத்தையுமே சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகளையும் பலனையும் நீங்கள் நிமிஷத்தில் அள்ளிக்கொள்ளலாம். இதில் நிறைய திக்ருகள் இருக்குது, அல்லாஹ்வினுடைய பெயர் இருக்குது, செலவாத் இருக்குது, இஸ்திக்ஃபார் இருக்குது. சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட அமல்களை எல்லாம் செய்வதற்கே, இன்னும் கேட்பதற்கே அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியம் கொடுத்துருக்கணும். எனவே இன்றைக்கு சஃபர் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமையில் இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்.
இன்னும் இந்த அமலை நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து நீங்கள் நம்பிக்கையோட இந்த அத்தனை திக்ருகளையுமே நீங்கள் 5 முறை ஓதுங்க. அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்குள்ளே அல்லாஹ் தஆலா உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்து விடுவான். உங்களுக்கு தேவையான நற்செய்தியை கொடுப்பான். உங்களுக்கு தேவையான உதவிகளையும் கொடுப்பான். கட்டாயம் நீங்கள் கை ஏந்திட்டீங்க அப்படின்னா மற்றவர்களுக்காகவும் துஆ கேளுங்க. அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் உங்கள் அனைவருடைய துஆ எனக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மேலும் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.